ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கீழ யாராவது வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இமிடியேட்டா அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இமிடியேட்டா கொஞ்சம் எல்லாத்துக்குமே மிஸ் கால் குடுங்க. ஏன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணலான்னு ஐடியால தான் இருப்பாங்க. பட் ஃபோன் பார்க்க மாட்டாங்க. இமிடியேட்டா நாம நெனைக்கிற டைம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் லேட்டா பார்ப்பாங்க. அப்பதான் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒரு மிஸ் கால் குடுத்தோம்னா, இமிடியேட்டா எல்லாமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கீழ இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ், லீடர்ஸ், உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ண வெஸ்டேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் குடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிஸ் கால் குடுங்க. இன்னும் ஒரு கரெக்ட்டா 9:05க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன டவுட் இருந்தாலும், என்ன கொஸ்டின் இருந்தாலும் நீங்க என்ட்ட கேட்கலாம். ஃபிரெண்ட்ஸ், நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன். கொஞ்சம் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ரிமைண்டர் குடுங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க குரூப்ல வந்து ரிமைண்டர் வந்துருச்சான்னு பாருங்க. நீங்க உங்களுக்குன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு கீழ ஒரு 4 பேர் சூப்பரான ஆளுங்க இருப்பாங்க. அவங்கலாம் மீட்டிங் பார்க்குறாங்களான்னு பாருங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற எல்லாருமே மீட்டிங் பார்க்குறாங்களான்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கீழ இருக்கிற மெம்பர்ஸ் ரீசென்ட்டா ஜாயின் பண்ணவங்க, நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜூம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ஜாயின் பண்ணவங்கலாம் கொஞ்சம் வந்துட்டு யூடியூப்ல இருந்து வெளிய வந்து ஜூம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜூம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். யூடியூப விட எனக்கு ஜூம் தான் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா கிடைக்கும். ஜூம் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் யூடியூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாலும் ஜூம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ் உங்களுக்கு கீழ இருக்கிற வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண ஜாயிண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து சும்மா சாதாரண கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தானே. எனக்கு வெஸ்டேஜ பத்தி எல்லாமே தெரியும். எனக்கு எல்லா கான்செப்ட்டுமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் அப்படியும் கூட ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆஸ் அ அப்ளைனா, ஆஸ் அ பேரண்ட்ஸா நாம தான் வந்துட்டு நம்மளோட டவுன்லைனுக்கு நம்மளோட சைல்டுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த மீட்டிங்கோட அவேர்னஸ குடுங்க. மீட்டிங்க வந்துட்டு மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மீட்டிங்க வந்து மிஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட வெஸ்டேஜ் சக்சஸ் வந்து ஒவ்வொரு நாளும் தள்ளி போகுதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மீட்டிங் மூலியமா ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம். ஓகேங்களா? அந்த மீட்டிங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னா, வெஸ்டேஜ்ல உங்களுக்கு 1 மந்த்துக்கு உண்டான குரோத் தள்ளி போகுது அப்படிங்கிற மாரி தான் என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து இது ஓகேங்களா? நானே இப்ப வரைக்குமே எந்த மீட்டிங்குமே மிஸ் பண்ண மாட்டேன். அதாவது நான் மீட்டிங் கண்டக்ட் பண்றேன். அது இல்லாம வெஸ்டேஜ் ரிலேட்டடா வேற என்ன ஒரு நாலேட்ஜ் கிடைச்சாலும் நான் போய் அட்டெண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா வந்து என்னோட டீம் க்கு நான் குடுக்கணும். என்னோட டீமுக்கு நான் வந்துட்டு எல்லாமே குடுக்கணும். எல்லாமே பக்காவா என்னோட பெஸ்ட்ட குடுக்கணும் அப்படின்னு தான் நான் எல்லா டைமும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அதே தான் நான் வந்து எல்லாமே குடுத்துட்டு இருக்கிறேன். அதனால வந்துட்டு அஸ் அ நான் வந்துட்டு உங்களுக்கு குடுக்குற இன்ஃபர்மேஷன நீங்க வந்து கரெக்ட்டா வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால இதுல சக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கீழ இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ், லீடர்ஸ், முக்கியமானவங்க, நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த மீட்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண வெஸ்டேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். புது நபர்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆயிக்கோங்க. உங்களுக்கு உண்டான மீட்டிங் வந்துட்டு நாளைக்கு நடக்கும். அது வந்து உங்களோட இந்த மீட்டிங் லிங்க் யார் குடுத்தாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இது வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண ஜாயிண்ட் மெம்பர்ஸ்க்கான டீம் மீட்டிங், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து YouTubeல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து Zoomல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். நம்ம அப்படியே இனிமேல் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். அதனால வந்து நம்ம அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஆ இப்ப வந்து நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? நெறைய பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆ இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு சிலர் வந்து எப்பயுமே ரெகுலரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க. அந்த மாரி யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சும்மா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்கிறவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆ யார் வந்துட்டு கொஸ்டின் கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ, ஓகேங்களா? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து அ தம்ப் பட்டன் இருக்கும் பாருங்க. தம்ப் வந்து அ ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா அது தம்ப் வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பேசுறதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யார் வந்து அ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களோ, கொஞ்சம் ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. யாரு ஹேண்ட் பேசணும் இந்த மீட்டிங்ல வந்து நான் டவுட் கேட்கணும். நான் சரவணன் ப்ரோட்ட பேசணும். என்ட்ட ஏதாவது நீங்க பேசணும். என்ட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னு அ மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்கவங்க மட்டும் ஐ மீன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க மட்டும் கன்டின்யூ பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், கொஸ்டின் கேட்கணும்னு நெனைக்கிறவங்க, ஹேண்ட் ரைஸ் மாரியே வந்துட்டு கீழ பாருங்க. ஜூம்ல கீழ பாருங்க. மோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அதுல வந்துட்டு தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. தம்ப்நெயில்ல வந்து ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. நம்ம கை வந்துட்டு இப்படி ஓகே அப்படின்னு சொல்லி காமிப்போம் இல்லையா? அந்த மாரி இதுக்கு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஓகே, இதுல காமிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஓகே. சரி, ஓகே. நான் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல வந்துட்டு வெறும் ஹேண்ட் ரைஸ் பண்றது மட்டும் தான் காமிக்குது. அந்த தம்ப் வந்து காமிக்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஓகே. நாம இப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தரா நான் அன்மியூட் பண்றேன். ஓகேங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாருமே கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிக்கோங்க. சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்கிறவங்க ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்ப மேல லைனா வந்து நான் ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ண உங்களோட கொஸ்டின் இல்ல நீங்க ஏதாவது பேசணும், இல்ல இந்த மீட்டிங்ல உங்களோட பாயிண்ட் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். எந்த கொஸ்டினா இருந்தாலும் சரி. ப்ரோ, நான் இந்த கொஸ்டின் கேட்கலாமா? இல்ல நான் பர்சனலா கேட்கறேன். இது வந்து ரொம்ப நெகட்டிவான கொஸ்டின். எதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றதுக்கு என்ன தடுக்குதோ, எது வந்து உங்கள வந்து தடுக்குதோ, எதா இருந்தாலும் நீங்க என்ட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் கொஸ்டின். ஓகேங்களா? நீங்க என்ன கேட்கணும்னாலும் வெஸ்டேஜ் ரிலேட்டடா. ஓகேங்களா? வெஸ்டேஜ் ரிலேட்டடா, இந்த பிசினஸ் ரிலேட்டடா நீங்க எது வேணா கேட்கலாம். ப்ரோ, என்னைய வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இந்த பிசினஸ் பண்றனால என்னைய இப்படி பார்க்குறாங்க. என்னைய இப்படி சொல்றாங்க. இந்த மாரி நெகட்டிவ் வருது. யாருமே சேர மாட்டேங்கிறாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒருத்தரும் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எதுவா இருந்தாலும் சரி, என்ன சேலஞ்சிங்கா இருந்தாலும் சரி, நீங்க எதா இருந்தாலும் என்ட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா, அடுத்து செல்வகுமார், நஸ்மா, அசோகன்,
எல்லாருமே கொஞ்சம் ரெடியா இருங்க. நான் ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்றேன். உங்களோட டவுட் என்ன, நீங்க என்ன பேசணுமோ வந்து நீங்க பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திவ்யா நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார், கேக்குது மேடம், பேசுங்க. சார் இது வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து போனா வந்து இந்த இந்த ஜாப் பண்ணலாமா, இந்த பிசினஸ்? இந்த டவுட் இருக்கு சார். ஓகே ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்துட்டு இது கவர்மெண்ட் ஜாப் போறவங்க போகாதவங்க அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது பாலிசி இருக்கா யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஜாப் பண்றவங்க வேற எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது, வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், ஏதாவது கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? கவர்மெண்ட் ஏதாவது அப்படி ரூல்ஸ் போட்டிருக்கா? கண்டிப்பா கிடையாது. பட் எதுக்காக வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? எதுக்கு வந்துட்டு நம்ம அங்க வந்து வேலை செய்யற பக்கத்துல இருக்கிற கொலிக்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு என்னப்பா இன்னொரு இன்கம் வருது, நீ அது பண்ற இது பண்றேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது மேனேஜர் திட்டுவாங்க, ஏதாவது எதுக்கு சேலஞ்ச், எதுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனை அப்படிங்கிறதுனாலதான் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அவர் மீட்டிங் பார்த்துட்டாரு, அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரோட ஒய்ஃப் பேர்ல போட்டு அவரோட ஒய்ஃப் பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு எல்லாம் கொடுத்து ஹஸ்பண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர்லயோ இல்ல ஒய்ஃப் பேர்லயோ, ஒய்ஃப் வேலைக்கு போறாங்கன்னா ஹஸ்பண்ட் பேர்ல யார் இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் பேர்லயோ இல்ல ஹஸ்பண்ட் பேர்லயோ இல்ல ஒய்ஃப் பேர்லயோ போட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்து இவங்க பிசினஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க பேர்ல போட்டுட்டு அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு நீங்க தான் நமக்கு தான் கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. பட் நாம வந்து ஆர்.எஸ். ராஜன் சார் எடுத்துக்கோங்க. அவர் வந்து கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மந்த்லி 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. கரெக்டா? அவர் வந்து வெஸ்டேஜ் பிசினஸ் எடுத்து பண்ணி வெஸ்டேஜ் பிசினஸ்ல அவர் வாங்குற சம்பளத்துக்கு மேல டபுள் மடங்கு வரும்போது வெஸ்டேஜ் அந்த கவர்மெண்ட் ஜாபவே ரிசைன் பண்ணிட்டு, எப்படி கவர்மெண்ட் ஜாபவே ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப் எதுக்காக நம்ம பண்றோம் யோசிச்சு பாருங்க. ஜாப் வந்து செக்யூர், வேலை நமக்கு மாசம் மாசம் சம்பளம் கேரண்டியா வந்துரும், நமக்கு நல்லா பொண்ணு கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் செக்யூர்டு, பணம் நல்லா வரும், பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டா? வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டா எல்லாமே கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, உங்களை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க. அஸ் அ டாப் லீடர் நீங்க பல பேருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க, உங்களை நல்ல மனிதனா பாக்குறாங்க, உங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்றாங்க, நிறைய பேர் உங்களை வந்துட்டு நான் உங்க என்ன சொல்றது, பணம் உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் வருது, நல்ல இன்கம் வருது, எல்லாமே கிடைக்கும் போது அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்? யோசிச்சு பாருங்க. நமக்கு கவர்மெண்ட் ஜாப் எதுக்காக போறோம்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வேற ஒருத்தர் பேர்ல ஐடி போட்டு நீங்க பண்ண ஆரம்பிங்க, இன்கம் நல்லா பெருசா வரும்போது நீங்க அந்த ஜாபை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க பேருக்கு மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஓகேங்களா? யார் பேர்ல இருந்து வேணா யார் பேருக்கு வேணா மாத்திக்கலாம். அதுக்கு வந்து மேல மேல இருக்கிற டாப் லீடர் மினிமம் வந்து கிரவுன் டைரக்டர் அண்ட் எபோ வந்து உங்களுக்கு என்ஓசின்னு சொல்லுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா உங்க பேர் மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க, எல்லா சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அதனால ஒரே பண்ணாதீங்க. இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பவுஸ் பேர்லயோ இல்ல பேரண்ட்ஸ் பேர்லயோ மாத்தி போட்டு சில்ட்ரன்ஸ் பேர்லயோ போட்டு ஐடி போட சொல்லுங்க, ஒர்க் பண்ண சொல்லுங்க. திரும்ப பேர் அவங்க அவங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்னாலும் எப்ப வேணா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த டவுட் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செல்வகுமார் அன்மியூட். செல்வகுமார் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. சார் செல்வகுமார் பேசுறேன் சார். என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி நான் ஐடி போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்ன, அப்படி நீயும் 4-5 பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படி சார். இப்ப வந்து எனக்கு என்ன டவுட்னா சார், இப்ப வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன், ஓகே, பட் வந்து இப்ப வெஸ்டேஜ்ங்கிறது இந்தியன் கம்பெனியா இல்ல எம்என்சி கம்பெனியா, இந்தியன் பேஸ்டு கம்பெனியா இல்ல எம்என்சி கம்பெனியா சார்? ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இதோட ஏம் என்ன, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இப்ப வந்து எதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுது சார்? சப்போஸ் இப்ப வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா அது மார்க்கெட்லயே கிடைக்கலாம்ல, ஏன் வந்து கஸ்டமர் வச்சு மறுபடியும் மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஹலோ சார், ஆர் யூ ஹியர் மீ? யா கண்டினியூ சார். செகண்ட் இந்த கொஸ்டின், அதாவது இப்ப சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாம ஏன் கன்சியூமரே வந்து பண்றாங்க? சப்போஸ் நம்ம என்ன சொல்றோம், குவாலிட்டி வைஸ் பிரதர் இருங்க பிரதர், நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னு எனக்கு மறந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க என்ன கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டேஜ்ங்கிறது எம்என்சி கம்பெனியா இல்ல இந்தியன் பேஸ்டு கம்பெனியா? ஓகே நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நான் உங்களை மியூட் போடல, நீங்க வந்துட்டு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். ஏன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு இதுவும் வந்துட்டு நிறைய பேருக்கு இன்னும் கிளியரா புரியாம இருக்கலாம். ஓகேங்களா?
வெஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஆரம்பிச்ச கம்பெனி, ஓகேங்களா, இந்தியன் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. இப்ப வந்து டெல்லியில இருக்கு, நல்லா இந்தியாவில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சு. சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுனால இப்ப வந்து ஆம்வே அப்படிங்கிறது அமெரிக்கன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அமெரிக்கால சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆன உடனே ஒவ்வொரு கண்ட்ரியா வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்ப எம்என்சி கம்பெனியா, மல்டி நேஷனல் கம்பெனி. அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கண்ட்ரில, ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு கண்ட்ரில ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்காரன் வந்து அந்த கண்ட்ரில இருக்காங்க. அந்த கண்ட்ரில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. இப்ப வந்து அவர் இன்னொரு கண்ட்ரில பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாவே அது வந்து மல்டி நேஷனல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெஸ்டேஜ் கம்பெனி இந்தியால ஆரம்பிச்ச கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆன உடனேயும் இப்ப வந்துட்டு பெங்களாதேஷ், துபாய், ஓமன், தாய்லாந்து இந்த மாதிரி பல கண்ட்ரில ஆரம்பிச்சு இப்ப வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு இந்தியன் கம்பெனி எம்என்சி கம்பெனியா மாறிடுச்சு. ஓகேங்களா, இது ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் பிரதர். சார் அதான் இப்ப நீங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து ஏன் கஸ்டமரை வச்சு ஓகே சொல்றேன். இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கு நீங்க கேட்டது. இப்ப வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, ட்ரெடிஷனல் செல்லிங் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பூஸ்ட் விளம்பரத்தையோ இல்ல விக்ஸ் விளம்பரத்தையோ எடுத்துக்கோங்க. பூஸ்ட் விளம்பரத்திலயும் விக்ஸ் விளம்பரத்துல யார் நடிக்கிறா? விராட் கோலி நடிக்கிறார். ஓகேங்களா, விராட் கோலி கமான் பாய்ஸ் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து குட்டையாயிருவார். கரெக்டா, குட்டையாயிட்டு அவரால் தொண்டை வலிக்கும். உடனே விக்ஸ் போட்டவனையும் அவர் வந்துட்டு பெருசா ஆகி லெட்ஸ் டூ இட் அப்படின்னு கத்துனவனே எல்லாருக்கும் காது கிளியும் அவருக்கு தொண்டை கிளியர் ஆயிருச்சு. ஓகேங்களா, அவர் வந்து அந்த விக்ஸ் விளம்பரம் 2 ரூபா விக்ஸ் விளம்பரத்துக்கு வராரு. ஓகேங்களா, அப்புறம் பூஸ்ட் விளம்பரத்துக்கு வராரு. பூஸ்ட் குடிக்கிறதுனாலதான் அவர் வந்து செஞ்சுரிஸ் அடிக்கிறாரு. ஓகேங்களா, பூஸ்ட் விளம்பரத்துக்கு வராரு. ஓகேங்களா, இந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால விராட் கோலிக்கு கோடிக்கணக்குல வந்து வருமானம் கொடுக்குறாங்க. கரெக்டா, கோடிக்கணக்குல வந்து அவருக்கு வந்து அவர் கிரிக்கெட் அவரோட மொத்த வருமானம், வருடத்தோட வருமானம் 140 கோடியில வெறும் 19-20 கோடி தான் கிரிக்கெட் மூலியமா சம்பாதிக்கிறாரு. மீதி இருக்கிற 120 கோடி ரூபாய்க்கு மேல விளம்பரத்தின் மூலியமா சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா, இந்த ஒரு சிலர் மட்டும்தானே வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்க இன்கம் பண்றாங்க. இப்ப இந்த பொருள் மூலியமா இவ்வளவு கோடியா காசு வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் போகுது. ரிச் கெட் ரிச்சர், பணக்காரங்க தான் மேலும் மேலும் பணக்காரங்க ஆகுறாங்க. ஏழைகள் ஏழைகளாவே இருக்காங்க. கன்சியூமர் ஆனவங்களுக்கு ஒண்ணுமே போக மாட்டேங்குது. இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம், இதுக்கு ஏதாவது ஒண்ணு வழி வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். உட்காந்து யோசிச்சு இதுக்கு மாற்றா ஒரு கான்செப்ட் டைரக்ட் செல்லிங்ல நாம வந்துட்டு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண வேணாம், நடுவுல எந்த ஒரு செலிபிரிட்டிஸையும் கூட்டு வர வேணாம், அவங்களுக்கு கோடியா காசு கொடுக்குற காசெல்லாம் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப வந்து நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன், நான் வந்து ஒரு பொருள் கம்பெனில வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்றேன். அந்த பொருளை நான் வந்து நிறைய வாங்கி வச்சு நான் சேல்ஸ் பண்றேன். அவங்கள்ட்ட 20 ரூபாய்க்கு வாங்கி நான் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றேன். இது வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா. அவங்களோட பொருளை வாங்கி நான் ஏன் மூலியமா சேல்ஸ் பண்ணனா எனக்கு கமிஷன். அதை வந்து நான் இன்னொருத்தருக்கு ரெஃபர் பண்ணி நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னா ரெஃபரல். அவரை நான் சேர்த்து விட்டதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவரு சேர்ந்ததுனால எனக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். ஆனா அவரு என்ன மாதிரியே பிசினஸ் பண்ணி அவர் 1000 பொருள் வித்தாலும் அவர் பொருள் விற்கிறதுனால எனக்கு 1 ரூபாயும் கிடைக்காது. நான் எவ்வளவு பொருள் விற்கிறனோ அதுல இருந்தா எனக்கு கமிஷன் கிடைக்கும். இது வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். ரெஃபரல் இதுல வந்து நான் ஒருத்தர் 2 பேர்த்த நான் ரெஃபர் பண்ணி அவங்களையும் என்ன மாதிரி பண்ண வைக்கிறேன். அதனால கம்பெனியோட பிசினஸ் வளரும். அவரை ரெஃபர் பண்ணதுனால எனக்கு ஒரு டைம் இன்கம் தருவாங்க. ஆனா அவர் ஒவ்வொரு டைமும் பொருள் விற்கிறதுனால எனக்கு இன்கம் வராது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, நான் சேல்ஸ் பண்றேன், அதன் மூலியமா எனக்கு இன்கம் வருது. நான் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அவங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணாலும் அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணாலும் அதன் மூலியமா எனக்கு, இப்ப நான் சேல்ஸ் பண்ணனா எனக்கு 5%, நான் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன், அவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா எனக்கு 4%, அவங்க யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவங்க சேல்ஸ் பண்றாங்கன்னா எனக்கு 3%, அவங்களுக்கு கீழே அவங்க யாராவது அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ஒரு சில பொருள் சேல்ஸ் பண்றாங்க, அதன் மூலியமா எனக்கு 2% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் பேர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு சின்ன இது வருது சார். அதாவது இப்ப வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து க்ரோஸ்ல அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து அது மார்ஜின்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது வெஸ்டீஜோட ப்ராடக்டோட ரேட் வந்து கம்மியா தானே இருக்கணும். பட் வந்து இப்ப இல்ல நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கேக்குற கொஸ்டின் புரிஞ்சுச்சு. அதாவது பிரதர், வெஸ்டேஜோட ரேட் எல்லாம் வந்துட்டு எதுவுமே குறைக்கல. ஓகேங்களா, வெளியே என்ன பொருள், நீங்க கிரேட் 1 பொருள் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து மைசூர் சாண்டல் சோப்பு 40 ரூபா. ஓகேங்களா, வெஸ்டேஜோட சோப்பு 40 ரூபா, எம்ஆர்பி 40 ரூபா. ஓகேங்களா, அதே கிரேட் 1 ப்ராடக்ட் வெஸ்டேஜ் வந்து உற்பத்தி பண்ணி அதே விலைக்கு தான் விற்கிறாங்க. ஓகேங்களா, செலிபிரிட்டிஸ்க்கு போற காசை நமக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, வெஸ்டேஜ் பொருளை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுட்டு யாருக்குமே காசு நடுவுல கொடுக்காம எல்லா மக்களையும் போய் சேர்த்திட முடியுமா? எல்லா மக்களும் போய் அவங்களே தேடி போய் வாங்கிடுவாங்களா? சார் இப்ப வந்து கோல்டு வின்னர் 125 rupees இருக்குது, 170 போது எண்டு கஸ்டமர்ட்ட கன்வே, இப்ப ஆல்வேஸ் கஸ்டமரை கன்வே பண்றது கஷ்டமா இருக்கும்ல. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அவுட் போல இப்ப 125 100 rupees அந்த 25 rupees அண்டர்ஸ்டுட் சார். பட் வந்து இப்ப என்ன சொல்றீங்க, 125க்கும் 170க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்ப வந்து இப்ப வந்து என்ன சொல்ற, அப்ப மார்ஜின் வந்து நம்மளதான் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல சார்? நீங்க வந்து குவாலிட்டி, அதாவது நீங்க ப்ராடக்ட் வந்து நீங்க கோல்டு வின்னர் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க சார். நம்மளது ரைஸ் பிரான் ஆயில். ஓகேங்களா, ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது
ஜீரோ கொலஸ்ட்ரால், ஓகேங்களா, ஜீரோ ஃபேட், இது வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா, WHO வந்துட்டு ரைஸ் பிரான் ஆயில தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட ரிசர்ச் யூனிட்லாம் வச்சு இது வந்து வெஸ்டேஜ் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஏதாவது ஒரு பொருள்ல வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு, கேஸ் போட்டு ஏதாவது ப்ராடக்ட் வந்து சைடு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கம்பெனியே டேமேஜ் ஆயிரும். அப்ப குவாலிட்டியில கம்பெனி வந்து காம்ப்ரமைஸே ஆகல. கோல்கேட் கம்பெனி கோல்கேட் பேஸ்ட்டை மட்டும் தான் உற்பத்தி பண்றாங்க, கோல்கேட் பிரஷை மட்டும் தான் உற்பத்தி பண்றாங்க. கோல்கேட் கம்பெனி வந்து என்ன உற்பத்தி பண்ணல, குக்கிங் ஆயில் உற்பத்தி பண்ணல. ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் உற்பத்தி பண்றாங்க. அப்ப எல்லாமே வந்து குவாலிட்டியான பொருளை தான் கொடுக்கணும். நீங்க 10 ரூபா பேஸ்டோட, 10 ரூபா ஸ்டாம்போட, 10 ரூபா சோப்போட நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணக்கூடாது. எல்லாமே குவாலிட்டியான அமாம் சோப் யூஸ் பண்றீங்கல்ல, அதோட கிரேடு பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்க, TFMனு சொல்லுவாங்க. TFM வந்து 68% இருக்கு, தேர்ட் கிரேட் சோப்பு. அந்த சோப்புக்கு பின்னாடி அந்த கவரை நீங்களே போய் பாருங்க, 68% TFM தேர்ட் கிரேட் சோப்புன்னு அவங்களே பிரிண்ட் பண்ணிருக்காங்க. டிவில 100% நீம் சோப்புன்னு விளம்பரம் பண்றாங்க. கரெக்டா? நம்ம வெஸ்டேஜோட நீம் சோப்பை எடுத்து பின்னாடி பாருங்க, கிரேட் 1 76% TFM கிரேட் 1 சோப்புன்னு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மைசூர் சாண்டல் இது அமாம் சோப்போட கம்பேர் பண்ணிட்டு இது விலை அதிகம், இதுக்கு மார்ஜின் ரொம்ப அதிகம் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நீங்க வெளியே ஒரு கிரேட் 1 ப்ராடக்டோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரேட் வந்து சேமா தான் இருக்கும். 1 ரூபா முன்னையோ பின்னையோ இருக்கும். ஓகேங்களா, நம்ம விலையெல்லாம் ரொம்பலாம் அதிகம் இல்லை. யோசிச்சு பாருங்க, விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்ப என்னோட டீம்ல 55,000 பேர் 10 மாசத்துல இருக்க மாட்டாங்க. விலை அதிகமா இருக்கு, ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இல்ல, தரமா இல்ல, விலை வந்து ரொம்ப ஓவர் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல பிரதர், உங்களுக்கு வந்து நான் கிளியரா புரிய வைக்கிறேன். அதாவது நீங்க தான் இதை சொல்லி புரிய வைக்கணும். நீங்க கேக்குறதெல்லாம் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு நான் பதில் சொல்ல. நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப சரவணன் இருக்காரு, சரவணனோட டீம்ல இப்ப 10 மாசத்துல 55,000 பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 55,000 பேர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வந்து வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டு மாசம் பொருள் வாங்கிட்டு இருக்க கிடையாது. பொருள் வந்து விலை அதிகமா இருக்கா இல்லையா, குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு எல்லாமே திங்க் பண்ணி பார்த்திருப்பாங்க. திங்க் பண்ணாம இவ்வளவு பெரிய டீம் டெவலப் ஆயிருக்காது. 55,000 பத்தி நானே சேர்த்தி விட்டுருந்தேன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சேர்ந்துடுறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க, பொருள் நல்லா விட்டுறாங்க. நானே 55,000 பேர்த்தையும் போட கிடையாது. யாராலையும் 55,000 பேர் போட முடியாது. கரெக்டா? ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கனால தான் அப்படியே டீம் பெருசாகுது. சேர்ந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. 50% நான் சொல்லுவேன், நம்ம டீம்ல வந்து 50% ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. 50% மக்களுமே வந்து மாசம் பர்ச்சேஸ் பண்றாங்களான்னு கிடையாது. அவங்க பர்ச்சேஸ் பண்ற பொருட்கள் தீர்ந்து இருக்காது, இந்த மாசம் விட்டுட்டு கேப் விட்டுட்டு அடுத்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஜெனியூனா 50% ஆக்டிவ் மெம்பர்ஸ் நம்ம டீம்ல இருப்பாங்க, அதுக்கு மேலேயே இருக்காங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சொல்றேன். நீங்க எல்லாமே நம்ம ஃபேமிலி, நம்ம எல்லாமே ஒரு டீம். ஓகேங்களா, நம்ம வந்து இதுல வந்து சும்மா ஒளிய வச்சு இல்ல வந்துட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வச்சுட்டு பேசுற அந்த கதையே கிடையாது. ஏன்னா நான் டே 1ல இருந்து நான் எப்பயுமே டிரான்ஸ்பரண்டா என்ன நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், எனக்கு சரின்னு பட்டதுனாலதான் இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்றேன். எனக்கு தப்பு, இது வந்து சரியில்லை, இது வந்துட்டு ஏதோ தப்பா பண்ற மாதிரி இருக்குன்னா நான் பண்ணிருக்கவே மாட்டேன். கரெக்டா? ஏன்னா நான் வந்து எல்லாமே யோசிச்சு ரிசர்ச் பண்ணி பண்றதுனால, ஜெனியூனா இருக்கறதுனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இப்ப வேற அடுத்த கொஸ்டின் என்ன பிரதர்? இப்ப நான் பேசுறதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் என்ன? ஹலோ சார், ஓகே சார், கிடைச்சிருச்சு சார், எனக்கு கிடைச்சிருச்சு, என் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே பிரதர், ஓகே. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா உங்க நம்பர் வாங்கிட்டு நான் கால் பண்றேன் சார். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. நன்றி. ஓகே, அடுத்து சங்கர் அன்மியூட் பண்றேன். சங்கர் அன்மியூட் பண்றேன், பேசுங்க சங்கர். சார் கேக்குது, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இது வந்து இப்ப 1000 ரூபாய்க்கு மாசம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஆமா, அது எப்படி? நான் 5 மாசம் கழிச்சு 2,500 ரூபா கிடைக்குங்களா? அது எப்படி 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா கிடைக்குமா, இல்ல 100 PV பண்ணாதான் கிடைக்குமா சார்? நான் அது தெளிவா சொல்றேன் பிரதர், தெளிவா சொல்றேன். அதாவது வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து மினிமம் வந்துட்டு 30 PV பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேங்களா, மினிமம் 30 PVங்கிறது ஒரு 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 1 கிலோ மட்டனே வந்துட்டு 700, 800, 1000 ரூபாய்க்கு விற்கிது. சென்னையில எல்லாம் 1000 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ மட்டன். ஓகேங்களா, 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 2 டைம் படத்துக்கு போயிட்டு வந்தோம்னா முடிஞ்சிச்சு. ஒரு ஃபேமிலி படத்துக்கு போனாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஒரு ஹோட்டல்ல போய் 4 பேர் சாப்பிட்டாங்கன்னா 1000 ரூபாய் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல. நம்ம வந்து 3000, 4000 ரூபாய் வந்து சொன்னோம்னா தான் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவே பார்ப்பாங்க. என்னதான் வெளியே வாங்குற பொருள் அப்படின்னாலுமே ஒரு லைட்டா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மணி ரெடி பண்ணி வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. 1000 ரூபாங்கும் போது உண்மையாலுமே ஜெனியூனா நம்ம வந்துட்டு பிசினஸ் நடந்தா போதும் அப்படின்ட்டு எல்லாருமே 100 PV வாங்குங்கலாம் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், இந்த பிசினஸ் நான் எப்படி பண்றேன் அப்படின்னா,
யாரு உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் மந்த் 30 பிவி மட்டும் வாங்கி ஐடி ஆக்டிவேட் பண்ணுங்க. 1 மந்த்ல பிசினஸ் புரிஞ்சுக்கோங்க, டெவலப் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையாவே பொருள் பிடிச்சிருக்கு, நீங்க பண்ணலாம் ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே புடிச்சு போச்சுன்னா 2வது மாசமோ இல்ல 3வது மாசத்துல இருந்தோ நீங்க வந்து 100 பிவி கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கன்சிஸ்டன்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட கூட என்கிட்ட வந்து வரவங்கள்ட்ட நான் தெளிவா சொல்லுவேன். ஜாயின் பண்ணிட்டு சும்மா ஃபர்ஸ்ட் மாசம் சும்மா ஏதோ ஆர்வத்துல வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் ஏதோ நாம ஏமாந்துட்டோம், 100 பிவி வாங்கிட்டோம், நம்ம வந்துட்டு 3000 4000 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டோம், நம்ம ஏதோ ஏமாந்துட்டோம், அப்புறமேட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு தூக்கம் வராம நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா 3000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கு, குவாலிட்டியா தான் இருக்கு, உண்மையாலுமே இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நிறைய பேர் லேக்ஸ் கணக்குல இன்கம் பண்றாங்க, பொருள் குவாலிட்டியா இருக்கு, இனிமேல் என் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வெஸ்டேஜ்ல வாங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த மந்த்ல இருந்து ஒரு 100 பிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரேன். 30 பிவிக்கு வாங்கணும் அப்படின்னா வெறும் நம்ம வந்து நமக்கு வந்து மந்த்லி நமக்கு பே அவுட் வரும். ஓகேங்களா? 30 பிவி அப்படிங்கிறது மினிமம் பர்ச்சேஸ். ஓகேங்களா? நமக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது 60 பிவி 100 பிவின்னு இருக்கு. 60 பிவிக்கு 4 மாசம் வாங்கினோம்னா 60 பிவி 60 பிவி 60 பிவி 60 பிவி 4 மாசம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 1250 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குற பொருள் நமக்கு கிடைக்கும். 100 பிவிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 3200 வரும். 3000 வச்சுக்கோங்க. 100 பிவிக்கு நீங்க வந்து 100 பிவி 100 பிவி 100 பிவி 100 பிவி 4 மாசம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது மாசம் முடிவுல உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ கூப்பன் தருவாங்க. அதுல நீங்க என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிபி பிரைஸ்ல, ஓகேங்களா, எம்ஆர்பி கிடையாது, டிபி பிரைஸ்ல 2500 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வெஸ்டேஜ்ல இருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த கடையில ஃப்ரீ ப்ராடக்ட் தராங்க? இத்தனை மாசமா வெளியே நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்ல, மல்லிகை கடையில, அண்ணாச்சி கடையில இவ்வளவு வருஷமா இவ்வளவு மாசமா மாசம் வாங்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்க போய் கேட்டு பாருங்களேன், எனக்கு மாசம் ஒரு 10 ரூபா சாக்லேட் ஃப்ரீயா கொடுப்பா, இவ்வளவு மாசமா வாங்கிட்டு இருக்கலாம், எனக்கு கண்டிப்பா உனக்கு ப்ராஃபிட் இல்லாம இருக்காது. 10 ரூபா சாக்லேட். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து வறுமை, நம்ம வந்துட்டு பெரிய ஃபேமிலி கிடையாது. ஓகேங்களா? நாம வந்து மாசம் வந்து 2000 3000க்கு தான் வெளியே வாங்குவோம், அப்பப்ப வாங்குவோம். ஓகே, மொத்தமா டோட்டல் பண்ணோம்னா 2000 3000 வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ குடும்பம், எத்தனையோ ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்ல போய் மாசம் 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு சிலருக்கு புரியும் நான் சொல்றது. ஓகேங்களா? மிடில் கிளாஸ் ஒரு சிலர் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்றவங்க எல்லாருமே மாசத்துக்கு ஒரு டைம் போய் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு மாசம் 2000 4000 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர எத்தனையோ ஆயிரம் ஃபேமிலி இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸ் எத்தனையோ பேர் இப்ப நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு வறுமை, நம்மளால முடியாதோ, உங்களால என்ன முடியுமோ 30 பிவியோ 60 பிவியோ 100 பிவியோ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது, உங்களுக்கு கீழே நிறைய கன்சிஸ்டன்சி நடக்கும்போது உங்களோட பிசினஸ் வேகமா நிறைய நடக்கும். இப்ப நான் சொல்லியிருந்த மாதிரி தான், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். இப்ப நிறைய பேருக்கு தெரியும், அமேசான் பிளிப்கார்ட்டுக்குலாம் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கும். அதுல என்னன்னா, அந்த ப்ராடக்ட்டை நாம எடுத்து நாம வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சு விட்டு நம்ம மூலியமா அந்த வாங்கினாங்கன்னா நமக்கு வந்து 20 ரூபா 30 ரூபான்னு அந்த பொருளுக்கு நமக்கு கமிஷன் கிடைக்கும். கரெக்டா? நாம பண்ண வரைக்கும் தான். நாம வந்து ஒரு நாளைக்கு 20 பொருள் வித்தாலும் சரி 100 பொருள் வித்தாலும் சரி நாம விற்கிறதுக்கு தான் நமக்கு கமிஷன் கிடைக்கும். அதை யோசிச்சு பாருங்க. அதே அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்ல நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெஃபர் பண்ண பர்சன் மூலியமா எனக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்குமே தவிர அவர் எத்தனை பொருள் வித்தாலும் எனக்கு கமிஷன் கிடைக்காது. ஓகேவா? அவர் யாரையாவது ரெஃபர் பண்ணாருன்னா அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவர் ரெஃபர் பண்ண காசு கூட எனக்கு கிடைக்காது, அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா வெஸ்டேஜ் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு இன்கம் வருது, எனக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் இன்கம் வருது, அவங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணாலும் இன்கம் வருது, அவங்களுக்கு கீழே அவங்க யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் இன்கம் வருது. இது அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கலவை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்பு, ஆனா நான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நான் எல்லா விதமான ஆளையும் பார்த்திருக்கேன். ஒருத்தர் நான் பேசும்போது அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னாரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்ன உடனே ஏதோ வந்து கெட்ட வார்த்தை நான் சொன்ன மாதிரி அவர் பாக்குறாரு. ஓகேங்களா? எப்ப அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ற, நீ பண்ற வரைக்கும் தான் காசு. அதே நீ ஒருத்தர் ரெஃபர் பண்ணதுக்கு உனக்கு வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. அவர் எத்தனை பொருள் வித்தாலும் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் மூலமா உனக்கு காசு கிடையாது. அதை ரெண்டையும் இணைச்சு பாரு. ரெஃபரல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். அவர் அஃபிலியேட்டட் மூலியமா ஜாயின் பண்ண அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ற ஒருத்தரும் அவர் ஒரு 10 பொருள் வித்தாலும் உனக்கு காசு வருதுன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அதேதான். ஆனா நீ விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாரும் ஒரு டைம் தான் வாங்குவாங்க. அதான் வெஸ்டேஜ்ல இருக்கிற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே மாசம் வாங்கக்கூடிய பொருள் குவாலிட்டியா இருக்கனால எல்லாருமே திரும்ப வாங்குவாங்க. இதுல வந்து ஈஸியா உன்னால சக்சஸ் பண்ண முடியும். நீ உன் வீட்டுக்கு வாங்கலாம் போதும். இதுல நீ எங்கேயும் சேல்ஸ் பண்ண வேணாம். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்ல கூட நீ சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க சேல்ஸ் பண்ண வேணாம். நிறைய உன்ன மாதிரி ஆக்டிவ் மெம்பர்ஸ் உருவாக்கு. அவங்களும் நிறைய பிசினஸ் நிறைய மெம்பர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களும் பிசினஸ் எடுத்து பண்ற மாதிரி அவங்களுக்கு கீழே நிறைய பேர் உருவாக உனக்கு இன்கம் வரும். நான் இது வரைக்கும் ஒரு பொருளை வித்தது இல்லை, நான் எல்லாத்தையும் பிசினஸா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அவருக்கு புரிய வச்சோனையும் அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்ன உடனே அவர் கெட்ட வார்த்தை மாதிரி கேட்டவரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகேங்களா?
நம்ம எப்படி இந்த பிசினஸ பாக்குறோம், எப்படி நம்ம இதை புரிய வைக்கிறோம் அப்படிங்கறதுலதான் நம்மள்ட்ட டேலண்ட் இருக்கு. ஓகேங்களா? சும்மா நானும் பண்றேன் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணோம்னா சக்சஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நம்ம வந்து இதை மூவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி நீங்க வந்து கல்ல நவுத்துனாதான், காய் நவுத்துனாதான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ஹரிபிரசாத் அன்மியூட் பண்றேன், பேசுங்க. ஹரிபிரசாத் அன்மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வெஸ்டேஜ்ல வந்து இப்ப ப்ராடக்ட் நம்ம வாங்கணும்ல சார். ஆமா. ப்ராடக்ட் வாங்கிட்டு அது வந்து எத்தனை பிவி சார் கிடைக்கும்? இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கணுமா 2000 ரூபாய்க்கு வாங்கணுமா சார்? ஓகே ஓகே, நான் சொல்றேன் பிரதர், சொல்றேன். இப்போ வந்துட்டு வெஸ்டேஜ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ண உடனேயும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கணும். நம்ம வந்து இவ்வளவு பிவி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு மினிமம் 30 பிவி. 30 பிவிங்கிறது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணுங்கிறதுனால வந்து 30 பிவிக்கு வாங்கணுங்கிறதுனால சோப்பு மட்டுமே வந்துட்டு ஒரு 100 சோப்பு வாங்கிடக்கூடாது. ஓகேங்களா? என்ன பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையோ, அடுத்து என்ன பொருள் நம்ம வீட்டுல தீந்து போச்சோ, என்ன பொருள் நம்ம அடுத்து வீட்டுல வெளியே வாங்க போறோமோ அந்த பொருளோட லிஸ்ட் போடுங்க. வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, பவுடர், சென்ட், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சோப்பு, ஷாம்பு, பவுடர், சென்ட், எத்தனையோ ஐட்டம்ஸ் இருக்கு. காஸ்மெட்டிக் எத்தனையோ ஐட்டம்ஸ் இருக்கு. 350 ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டை வாங்கி பாருங்க ஃபர்ஸ்ட். உங்க வீட்டுக்கு அடுத்து என்ன வாங்க போறீங்க, என்ன பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. டிக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாயை தாண்டுது அப்படின்னாவே 30 பிவி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்ல அதுக்கு மேலேயும் என்னால வாங்க முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறவங்க வாங்கட்டும். ஓகேங்களா? மினிமம் ஒரு 30 பிவி உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினீங்க, 30 பிவி கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, உங்க அக்கௌண்ட்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 4 பேர்த்த மீட்டிங் பார்க்க வைக்கிறீங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் மீட்டிங் ஃபுல்லா பார்த்துட்டு ஜாயின் பண்றாரு. அவரும் பிசினஸ் புரிஞ்சுக்கிறாரு. நீங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றீங்க. இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க அப்ளைனுக்கு நீங்க கான்ஃபரன்ஸ் போட்டு அவருக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி நீங்களும் அப்படியே மெதுவா கத்துக்கிட்டு அவர் ஒரு 30 பிவி 40 பிவி வாங்குறாரு. அவருக்கு அந்த 30 பிவி 40 பிவி ஆட் ஆகும். அவர் வாங்கின 30 பிவி 40 பிவி உங்களுக்கும் ஆட் ஆகும். கரெக்டா? அப்புறமேட்டு அவரும் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. அது இல்லாம நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மத்த ஆள்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு 2 பேர்த்த 4 பேர்த்த சொல்லி இன்னொருத்தர் நீங்க சேர்த்துறீங்க. அவரை நீங்க வந்து இன்னொரு லெக்ல 2வது லெக்கா போடுறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் சேர்ந்திருப்பாரா, அவரும் கம்மன் இருப்பாரா, அவரும் போய் 4-5 பேர்த்த சொல்லி மீட்டிங்கை பார்க்க வச்சு அவரும் ஒருத்தர் 2 பேர்த்த சேர்த்தா இருப்பாரு. அவரு கீழே சேர்த்துவாரு. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், நெட்வொர்க் நீங்க ஒருத்தரை சேர்த்தனீங்க, அதுக்கு அடுத்து நீங்க இன்னொருத்தரை சேர்த்தறதுக்குள்ளே அந்த சேர்ந்த ஒருத்தர் அவர் இன்னொரு 2-3 பேர்த்த சேர்ந்துருவாரு. அவர் நம்மளை விட திறமசாலியா இருக்கலாம். அவர் 40-50 பேர்னு சேர்த்தனாலும் எல்லாமே உங்களுக்கும் தான். அவர் எத்தனை பிவி எடுத்தாலும் அந்த பிவி உங்களுக்கும் ஆட் ஆகும். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பிசினஸ், எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. இது வந்து பல பேருக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து சக்திவேல் பேசிட்டீங்களா? சக்திவேல் அன்மியூட் பண்ற, பேசுங்க. விக்னேஷ் அன்மியூட் பண்றேன். விக்னேஷ் எஸ் அன்மியூட் பண்ற, பேசுங்க. ஹலோ சார், விக்னேஷ் சார். பேசுங்க ப்ரோ, பேசுங்க சார். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வெஸ்டீஜில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். வெஸ்டீலும் வந்து வெஸ்டீஜோடைய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ நம்மளோட வெஸ்டீஜ் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, நம்ம வந்து இவ்வளவு மினிமமாக நீங்கள் பண்ணணுங்கிறது இருக்காது எலிஜிபிள். நான் வந்து அப்படி இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் பீப்புளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்காக எனக்கு விருப்பப்பட்ட பொருளை நான் வெஸ்டீஜ் இல்லை பெஸ்ட் டீல் ரெண்டுமே சேர்ந்தேன். பெஸ்ட் டீலில் நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா சம்திங் நம்ம அமௌண்ட் ஒரு 200 ஒரு 300 நான் பண்ணுறேன். அதுக்கு உண்டான ஒரு பிவி வந்துற போகுது. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சவங்கள நான் ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே போகிறேன். அவங்க வராங்க. இப்போ நான் வாங்கலைனாலும் கூட அவங்க வாங்குறாங்க. அவங்க மூலியமா அவங்க அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ஏறும். இப்போ எனக்கு எதுவும் மஸ்ட் இருக்கா, நான் இவ்வளவுக்கு வாங்கி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கா? நான் அதை சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்துட்டு நாம வந்துட்டு பிசினஸ் பண்ண வந்திருக்கோம். ஓகேங்களா? நாம வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ட்ரெடிஷ்னல் செல்லிங் அப்படிங்கிறது டிவி விளம்பரத்தை பார்த்து வாங்குறது. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். இதன் மூலியமா ஏழையா இருக்கிறவங்க கூட பணக்காரங்க ஆகலாம். எக்ஸாம்பிள் வந்து சரவணன் வந்துட்டு நான் சாதாரணமா வந்துட்டு 30,000-40,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வச்சுட்டு இருந்த ஒருத்தர் வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது. வெஸ்டேஜ் பிசினஸ் எடுத்தேன், செலிபிரிட்டிஸ்க்கு போற காசு, அது மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு போற காசு எல்லாம் வந்துட்டு பிரிச்சு கொடுக்கும்போது சாதாரண ஒரு சரவணன் 30,000-40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த சரவணன் 3 லட்சம் 4 லட்சம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கீழே நீங்க நிறைய பேரை சேர்த்துறீங்க. ஆனா வந்துட்டு அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க மட்டும் வெஸ்டேஜ்ல வாங்க மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு விளம்பரத்தை பார்த்தே தான் பக்கத்துல இருக்கிற கடையிலேயே தான் வாங்குவேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்ப வெஸ்டேஜ் கம்பெனி காசு கொடுக்குமா? அதுதானப்பா நான் உனக்கு கான்செப்டே நீ புரிஞ்சுக்கலப்பா, உனக்கு எதுக்குப்பா நான் காசு கொடுக்கணும்? எல்லாருக்குமே வீட்டுல பொருள் தீராதா? அப்ப வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து வெஸ்டேஜ்ல வாங்க மாட்டேன். வெஸ்டேஜ்லயே நீங்க வாங்கல அப்படின்னா வெஸ்டேஜ்ல உங்களுக்கு வீட்டுல பொருள் தீந்துருச்சு,
ஆனா நீ வெளியே வாங்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? வெஸ்டேஜ்ல ஒரு 30 நாள் 1ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 1000 ரூபாய் கூட பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா கம்பெனி என்ன அசியூம் பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுக்கு தீர்ந்த பொருள் எல்லாமே வெஸ்டேஜ்ல வாங்கல, வெளியே எங்கேயோ வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த மாசம் உங்களுக்கு இன்கம் தராது. உங்களுக்கு எவ்வளவு பிவி ஆட் ஆனாலும் உங்களுக்கும் அது ஆட் ஆகும். அதை நீங்க வந்து காசா வாங்கணும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ்ல சம் பிவி நடக்கணும். அந்த சம் பிவி அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே குறைஞ்சது 30 பிவிக்கு வாங்கணும். ஒரு 1000 ரூபாய் அது மாதிரி 30 பிவிக்கு வாங்கணும். செகண்ட் மாசத்துல இருந்து நம்ம டைரக்டர் நம்ம 11% அச்சீவ் பண்ற வரைக்கும், டைரக்டர்னு கிடையாது, நம்ம 11% அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம மினிமம் வந்து ஒவ்வொரு மாசமும் 20 பிவி. 20 பிவிங்கிறது எவ்வளவுங்க? 700 ரூபாய் அதிகபட்சம். 700 ரூபாய் 800 ரூபாய் தான். ஓகேங்களா? மினிமம் 20 பிவி வாங்கணும். 11% அச்சீவ் பண்ணிடுறோம் டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம மினிமம் 40 பிவி வாங்கணும். கோடீஸ்வர் மாசம் மாசம் கோடி கணக்குல இன்கம் பண்றாரு பாத்தீங்களா சித்தார்த் சிங். மாசம் மாசம் 1 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ற சித்தார்த் சிங் கூட அந்த மாசம் அவரோட செல்ஃப் பர்ச்சேஸ் மினிமம் 40 பிவி இல்லைன்னா அவருக்கு இன்கம் போகாது. RS ராஜன் தமிழ்நாட்டோட டாப் ஏனர், மாசம் 24 லட்சம் ரூபாய் போன மாசம் அவர் இன்கம். அவரோட செல்ஃப் பர்ச்சேஸ் மினிமம் 40 பிவி இல்லைன்னா அவருக்கு இன்கம் போகாது. சரவணன் என்னை எடுத்துக்கோங்க. இந்த மாசம் நான் மினிமம் 40 பிவி பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அடுத்த மாசம் எனக்கு வந்து இன்கம் வராது. ஓகேங்களா? மினிமம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். மினிமம் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. 200 பிவி பண்ணுங்கன்னு சொல்ல. நீங்க வந்துட்டு 10,000 ரூபாய் வாங்கும் போது 100 பிவி பண்ணுங்க, ஒரு 1 லட்சம் வாங்கும் போது 200 பிவி பண்ணுங்கலாம் கம்பெனி சொல்ல. மினிமம் 40 பிவி. குறைஞ்சது 40 பிவிங்கிறது எவ்வளவுங்க? 1500 ரூபாய் கூட வராது. 1200 ரூபாய் 300 ரூபாய் தான் வரும். கரெக்டா? மினிமம் 40 பிவி. அதுக்கு மேலதான் வாங்குவாங்க. நானும் அதுக்கு மேலதான் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசம் 120 பிவி 100. என் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன். ஓகேங்களா? இவ்வளவு பிவி அவ்வளவு பிவின்னு இல்ல. என் வீட்டுக்கு தேவையான பிவி வாங்குறேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து 3000 ரூபாய்க்கு மேலதான் வரும். 100 பிவிக்கு மேலதான் வரும். அவ்வளவுதான். இந்த பிசினஸ புரிஞ்சு பண்ணுங்க, லவ் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கீழே வரவங்க மட்டும் அவங்களை மட்டும் வாங்க வைப்பீங்க, நான் வாங்க மாட்டேன்னா அது என்ன கதை? யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் வெஸ்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் பிவி 30 ஃபர்ஸ்ட், அப்புறமேட்டு 2வது மந்த்ல இருந்து 20 பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்னா 11% அச்சீவ் பண்ணிட்டோம்னா மினிமம் 40. அதுக்கு மேல எவ்வளவு வேணா வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இப்ப யார் பேசுறது? சக்திவேல் அன்மியூட் பண்ற, பேசுங்க சக்திவேல். சார் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. சார் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பேசுங்க பிரதர். நான் ஒரு 2-3 டேஸ் சார் ஜாயின் பண்ணி இந்த குரூப்ல. எனக்கு வந்து என்னன்னா, இங்க நம்ம சரௌண்டிங் எல்லாமே என்ன கனடா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனடா ரிலேஷன்ல இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு கனடா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? கனடா மீட்டிங் எப்ப நடக்குது, ஏன்னா ஷெட்யூல் இவர்கிட்ட ராஜா கிட்ட கேட்டேன், அவர் இன்னும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நெட்வொர்க் growth வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. கண்டிப்பா பிரதர். கன்னடா மீட்டிங் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக் குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கன்னடா மீட்டிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கன்னடா மீட்டிங், இங்கிலீஷ் மீட்டிங் எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலா வந்துட்டு கன்னடா மீட்டிங் எடுத்துட்டு இருந்தவருக்கும் சரி, இந்த கொரோனா இஷ்யூ வேற போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிருச்சு. அதனால வந்துட்டு இப்ப தமிழ் மீட்டிங் வந்து நான் இது வரைக்கும் டே 1ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டீம்ல இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் மீட்டிங் எப்பயுமே ஸ்டாப் ஆகாது, அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம். பட் கன்னடா மீட்டிங், தெலுங்கு மீட்டிங், இங்கிலீஷ் மீட்டிங் எல்லாமே ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அது இதுன்னு சொல்றதுனால நம்ம எல்லாத்தையுமே திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்கா 1க்கு 2 பேர்த்த நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனாலதான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். கனடா மீட்டிங்க்கு நம்ம ஆல் ரெடி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 1 வீக் குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? கனடா மீட்டிங்கும் சரி, இங்கிலீஷ் மீட்டிங்கும் சரி, மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் குள்ள ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி தமிழ் நீங்க மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நான் உங்களுக்கு வைக்கிற ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட்னு இல்ல, இதுல சக்சஸ் பண்ணும் அப்படின்னா நான் வைக்கிற ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸ், ரூல்ஸ் என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரூல்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கட்டளை என்ன வேணா நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னா நீங்க போய் யார்ட்டையும் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் பிசினஸ் கடையை மாத்தி வாங்கு, பொருள் மட்டும் வாங்கினா போதும், நீ பர்ச்சேஸ் பண்ணா போதும், அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைச்சிட்டீங்க, இந்த பிசினஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய பேர் உன்ன மாதிரி இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்கை பாரு, மீட்டிங்கோட லிங்க் தரேன், ஜூம் மீட்டிங்ல இப்படிதான் பார்க்கணும்னு சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்காரு அப்படின்னா மீட்டிங் நடக்கும்போது கரெக்டா அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க வைங்க. இல்ல அவரை தேடி நீங்க போய் மீட்டிங்கை உங்க போன்ல போட்டு காமிங்க. எப்படியாவது ஒண்ணு மீட்டிங்கை ஃபுல்லா பார்க்க வச்சிருங்க. மீட்டிங்கை பார்க்க வச்சாதான் நீங்க எப்படி பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி புரிஞ்சுக்குவாரு. நீங்க ஓரலா போன்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாலும் ஒன்னும் புரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க, தமிழ் தெரியாதவங்கள இங்கிலீஷ் மீட்டிங் மோஸ்டா பார்க்க வைங்க. இங்கிலீஷ் மீட்டிங் பார்க்க வைங்க. இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல இங்கிலீஷ் மீட்டிங் பார்க்க வைங்க. மற்றபடி கன்னடா மீட்டிங், தெலுங்கு மீட்டிங், மலையாள மீட்டிங் எல்லா மீட்டிங்குமே நம்ம வந்து கொண்டு வந்துருவோம் கூடிய சீக்கிரத்துல. ஓகேங்களா? ஓகே, அடுத்து கிருபாகரன் அன்மியூட் பண்ற, பேசுங்க. ஐயப்பன் அன்மியூட் பண்ற, பேசுங்க. ஐயப்பன், கிருபாகரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
தனலட்சுமி அன்மியூட் பண்ற பேசுங்க. தனலட்சுமி உங்களுக்கு அன்மியூட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆப்ஷன் வரும் பாருங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, பேசுங்க மேடம், கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. அது பேருனா நான் வந்து இப்போ வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரு 4 days தான் ஆகுது. நான் வந்து இப்போ 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ லாக்டவுனால வெளியில போக முடியல, மழையால. அது பர்ச்சேஸ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அந்த இது ஆட் ஆகுமா? பர்ச்சேஸ் என்ன ஆட் ஆகுமான்னு கேக்குறீங்க? அதான் நீங்க சொல்றீங்களே. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, நான் ஜாயின் பண்ணி இப்போ 4 days தான் ஆகுது. நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்து அது டெலிவரி ஆக மாட்டுது. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டீங்களா? வரலையே. கூகுள் பே அந்த மாதிரி இருக்கும்ன்றாங்க. ஓகே 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 சிஸ்டர், எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க என்ன கேக்குறீங்க. அதாவது நாம பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலினாலும் நமக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆயிரும். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த மந்த் நாம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஜாயின் பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அவங்க ஐடி இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 35 நாள் இருக்கு. 35 நாள் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து 35 நாள் இருக்குல்ல, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், 30 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, கரெக்டா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கையில கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம், இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பக்கத்துல இருக்க வெஸ்டேஜ் ஸ்டோர்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு பொருள் மேல ஒரு கான்பிடென்ட் எடுத்துக்கிட்டாதான் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள மீட்டிங் பார்க்க வச்சு பொருள் நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல வந்து அந்த புயல் வந்து காரணமா நம்ம டீம்ல வந்து நிறைய பேரால பர்ச்சேஸ் பண்ண முடியல. நம்ம டீம்ல இல்ல, ஓவராலா யாராலையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால நாம ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் இயற்கை. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. பிசினஸ் பத்தி தொடர்ந்து நீங்க நாலேஜ் எடுத்துக்கோங்க. உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. ஒன்ஸ் வந்து 1 or 2 daysல வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. பக்கத்துல எங்க ஸ்டோர் இருக்குன்னு பார்த்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ இருக்கு. ஓகேங்களா? யூடியூப்ல டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கு. உங்களோட அப்ளைன் உங்களுக்கு மேல ஐடி போட்டு கொடுத்தவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங் வந்து நிறைய பேர் புது நபர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்களோட நம்பரை நீங்க வச்சுக்கோங்க. அவங்க மட்டும் உங்களோட லீடர் கிடையாது. அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும்னு கிடையாது. அந்த நீங்க உங்களை எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க, கரெக்டா? அந்த குரூப்போட டாப் லீடர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மேலதான் நான் இருக்கேன். ஓகேங்களா? டாப் லீடர் தான் நான். ஓகேங்களா? உங்களுக்கு மேல நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு லாவண்யா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டீம்ல லாவண்யா அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப வந்துட்டு அவங்க ஐடி போட்டு கொடுத்தது கணேசன் வச்சுக்கோங்க. கணேசன்ட்ட நீங்க கேட்டுக்கணும், கணேசன் உங்களுக்கு மேல யார் இருக்கா, உங்களுக்கு மேல யாரு வந்து மினிமம் பிரான்சன் எபோ இருக்காங்கன்னு கேட்கணும். ஆமா, லாவண்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் அவங்கள்ட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாக்கு மேல யார் இருக்காங்க, ராமலட்சுமிக்கு மேல யாரும் இருக்காங்க, பிரபாகரன் ஸ்டார் டைரக்டர், அவருக்கு மேலதான் சரவணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு லைன் வந்து உங்களுக்கு மேல யாரெல்லாம் லீடர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் அவங்களை கேளுங்க. யாரும் வந்து நீ இவன்ட்ட தான் பேசணும், நீ அவன்கிட்ட தான் பேசணும், நீ ஐடி போட்டு கொடுத்தவன்ட்ட தான் பேசணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு மேல இருக்கிற எல்லா லீடர்ஸ்டையுமே பேசுங்க. ஓகேங்களா? அதனால வந்து கிளியரா பிசினஸ் புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்துட்டு எல்லாரும் என்னோட நம்பரை வாங்கிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மேல நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அதிக மெம்பர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாம் பேசுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க இதுல எப்படி சக்சஸ் பண்ணலாம்னு எல்லா விதமான உதவியும் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து யாரெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க, உங்களுக்கு மேல ஒரு 2-3 பேர் லீடரோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேச ஆரம்பிங்க. யாரெல்லாம் வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இதுல சாதிக்கணும், என்னோட தலையெழுத்தை மாத்தணும், பெரிய லெவல்ல இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து 100% ஃபாலோ பண்ணும். மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணும். குரூப்ல வர வாய்ஸ் எல்லாம் கேட்கணும். இதுல எப்படியாவது சக்சஸ் பண்ணியே தீர்வேன்னு டெய்லி ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் பண்ணி கூட நின்னீங்கன்னா 100% உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ரகுபதி அன்மியூட் பண்ற பேசுங்க. ரகுபதி. தேவிகா பேசுங்க ப்ரோ. சார் நான் ரகுபதி பேசுறேன் சார். பேசுங்க ப்ரோ, பேசுங்க சார். நான் சேர்ந்து ஒரு 15 நாள் ஆகுது சார். ஓகே. என்னோட மைபி வந்து 51.86ங்க. ஓகே. குரூப் பி வந்து 212.86ங்க. மை நெட்வொர்க் வந்து 39ங்க. சரி சரிங்க. இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்க? சரி, ஓகே, நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன்.
இப்ப வந்துட்டு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனேயும் நமக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது ஒரு இன்கமே கிடையாது. ஓகேங்களா? இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெருசா வராது. அதாவது வெறும் 20, 40, 50, 70, 80 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமும் ஜஸ்ட் வந்துட்டு 64 ரூபா தான். ஓகேங்களா? நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் போனஸை பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இவ்வளவு கம்மியா வந்திருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு கீழே நிறைய பேர்த்த ஜாயின் பண்ண வச்சு நமக்கு கீழே நிறைய பிசினஸ் கொடுக்க வச்சு ஏங்க யோசிச்சு பாருங்க. நாம ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம். நமக்கு கீழே ஒரு 4 பேர் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாங்க. இல்ல வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு 10,000 கொடுத்துட போறாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணதே 1000 தான். ஓகேங்களா? அப்ப ஸ்டார்டிங் ஒரு 3 மாசம் நீங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கு கீழே நிறைய பேர்த்த ஜாயின் பண்ண வைங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர்த்த கொண்டு வர வைங்க. டீமை டெவலப் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல பெருசா நமக்கு இன்கம் வராதுங்க. ஏன்னா வந்து இது ஜாப் கிடையாது. எந்த பிசினஸ் பண்ணாலுமே பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மந்தே நம்ம போட்ட காசெல்லாம் எடுத்துட முடியாது. பெரிய லெவல்ல இன்கம் எடுத்துட முடியாது. கரெக்டா? போட்ட காசு எடுக்கிறதுக்கே வெளியே பல பிசினஸ்காரனுங்க பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இங்க வெஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் 1 or 2 months வந்து ட்ரையா தான் இருக்கும். ஏன் ட்ரையா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்டார்டிங்ல வரும். நம்ம 11% அச்சீவ் பண்ணாதான் டைரக்டர் போனஸே வரும். டைரக்டர் போனஸ் தான் கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? கம்பெனியோட டேர்ன் ஓவர்ல இருந்து நமக்கு கொடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுல நீங்க இப்ப 5% இருக்கீங்கன்னா வெறும் 5% மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து 5% வந்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுங்க வரப்போகுது? அதாவது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண பிவிய கன்வெர்ட் பண்ணி கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்ல கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்தது போக நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது 100 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 40 ரூபாய் வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் எடுத்துட்டு மீதி 60 ரூபாயை தான் நமக்குள்ள பிரிச்சு தராங்க. அந்த 60 ரூபாயில பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது வெறும் 11% தான். அந்த 11% அப்படின்னு சொல்லிட்டு 11%ல இருந்து நமக்கு வந்து ஒரு 11% ஆஃப் த டேர்ன் ஓவர்ல இருந்து தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தராங்க. ஓகேங்களா? கம்பெனிக்கு 100 ரூபாய் போகுது அப்படின்னா 100 ரூபாயில 60 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 60 ரூபாயில 11% தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். 11 ரூபாய் தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நீங்க இருக்கிறது 5%. அப்ப 11 ரூபாயை எடுத்து கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதுல நீங்க 5%ல இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு 5% ஷேர் தான் வரும். ஓகேங்களா? அப்ப வந்து நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய்க்கு மேல வராது. ஓகேங்களா? உங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவரும் 5% தான் இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் 5% இருக்கிறனாலையும் பெருசா இன்கம் வராது. அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸை தாண்டி நீங்க அடுத்த இன்கம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் 5%ல தான் இருக்காருன்னா 5 மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு உங்களுக்கு கீழே ஒரு 4 பேரை போடுறீங்க. ஒவ்வொருத்தரும் 100 பிவி பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த கீழே இருக்கிற 4 பேருமே வந்துட்டு 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அவங்க 5% இருப்பாங்க. அந்த 100 பேர் அந்த 4 பேருமே 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப மொத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு 30 பிவி 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸை தாண்டிடுறீங்க. அப்ப நீங்க 8% போயிருவீங்க. அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 8%, உங்களுக்கு கீழே ஒருத்தர் 5% இருக்காரா? அவர் 5% இன்கம் எடுத்தது போக நீங்க 8%ல இருக்கீங்களா? அந்த டிஃபரன்ஸ் கமிஷன் 3% உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி ஒவ்வொரு லெக்லயும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் கமிஷன் 3% கிடைக்கும் போது உங்களோட இன்கம் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாயை தொடும். அதுவே நீங்க வந்து 11% அச்சீவ் பண்ணிடுறீங்க. இப்ப என்னை எடுத்துக்கோங்க, சரவணன். நான் வந்து 11%ல இருக்கேன். எனக்கு கீழே ஒரு 8 பேர் இருக்காங்க. 8 பேருமே 11%ல தான் இருக்காங்க. அப்ப எனக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அவங்கள்ட்ட இருந்து 11 மைனஸ் 11 மைனஸ். அப்ப பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எனக்கு எதுவுமே வராது. நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றேனோ அந்த பர்ச்சேஸ்ல இருந்து எனக்கு 11% பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வரும். மத்தபடி அவங்களுக்கு கீழே இருந்த நடந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு வந்து பிசினஸ் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட்னு சொல்லிட்டு எல்லா இன்கமும் வரும். அதனாலதான் எனக்கு 4 லட்ச ரூபாய் வருது. கரெக்டா? அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸை தாண்டி நம்ம எப்படி பிசினஸ் பில்டிங் போனஸ், டைரக்டர் போனஸ் எல்லாம் வாங்கணுங்கிறத டார்கெட்டா வச்சுக்கிட்டு நீங்க பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இதுதான் பிளான். ஓகேங்களா? ஜாயின் பண்ண உடனே தூக்கி பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்துட மாட்டாங்க. உண்மையாலுமே நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த லெவலை அச்சீவ் பண்ணும். இதுதான் கம்பெனியோட பிளான். ஓகேங்களா? இந்த லெவலை நீங்க அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய இன்கம் கொடுப்பாங்க. ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மந்த் தூக்கி எல்லாத்துக்கும் 20,000 30,000 கொடுத்தாங்கன்னா உண்மையாலுமே வேலை செய்யறவங்களுக்கு பெரிய இன்கம் கொடுக்க முடியாது. கரெக்டா? அதனாலதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரையா இருக்கும். அந்த சேலஞ்சிங் எல்லாம் தாண்டி அந்த லெவலை அச்சீவ் பண்றவங்களுக்கு பெரிய இன்கம் தருவாங்க. அப்பதான் கம்பெனி நிறைய பேர் நல்லா சூப்பரா பண்றவங்களுக்கு அதிக இன்கமும், ஸ்டார்டிங்ல சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டு இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்படி விட்டுட்டு போயிருவாங்க. நல்லா இதை தாண்டி அந்த 11% கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் பெரிய பெரிய இன்கம் அப்படியே எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் கம்பெனியோட பிளான். ஓகேங்களா? இதை பத்தி இன்னும் கிளியரா இன்னும் டீடைலா வந்து உங்களோட அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அடுத்து தேவிகா ஜெயா அன்மியூட் பண்ற பேசுங்க. யாதவன் அன்மியூட் பண்ற பேசுங்க. யாதவன்
ஹலோ சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, பேசுங்க. சார், இப்போ வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு மந்த்ல பர்ச்சேஸ் பண்ண முடியலனாக்கா எதுவும் கட் ஆகுமா? இல்ல ப்ரோ, அப்படிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளோட ஐடி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 35 நாளைக்குள்ள 30 பிவியாவது மினிமம் பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆகும். ஒன்ஸ் ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா லைஃப் டைம் நம்ம வேலிட். ஓகேங்களா? ஆனா லைஃப் டைம் வேலிட் அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் வெஸ்டேஜோட ஐடி வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட்லயே தான் இருக்கும். ஆனா வந்துட்டு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் 1 மாசம் 2 மாசம் ஸ்கிப் ஆகும். பட் நீங்க பர்ச்சேஸே பண்ணல, அந்த பர்டிகுலர் மந்த் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு இன்கம் வராது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? நீங்க திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம், கொஞ்ச நாள் காணோம், ஏதாவது வந்து இஷ்யூ, நமக்கு வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2-3 மாசம் பெட்ல இருந்தோம், திரும்ப வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அந்தந்த மாசம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இன்கம் வராது. அதே மாதிரி தொடர்ந்து 9 மந்த் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஐடி வந்துட்டு நம்ம வந்து இன்ஆக்டிவ், நம்ம வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கன்சிடர் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து 9 மந்த் பர்ச்சேஸ் பண்ணாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? மத்தபடி நம்ம ஐடி வந்து லைஃப் டைம் வேலிட் தான். ஓகேவா? அடுத்து வந்துட்டு கார்த்திக் ராஜா அன்மியூட் பண்ற, பேசுங்க. குணரஞ்சி அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஜோஸ் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஜோஸ் பழனி அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார். பேசுங்க, கேக்குது, பேசுங்க. ஜோஸ் சார், ஜோஸ் பேசுறேன் சார். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. சார், நம்ம வந்து இப்போ வெஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்றோம் சார். ஓகே. அதுல இல்லாத பொருளை வந்து பெஸ்ட் டீல் இருக்குல்ல சார்? ஆமா. அதுல பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இப்போ டெலிவரி சார்ஜ் போடும்போது 2 பொருளும் சேர்த்து ஒரே அமௌண்ட் போடுவாங்களா, அடிஷனல் அமௌண்ட் போடுவாங்களா, இல்ல செப்பரேட்டா 2க்கும் போடுவாங்களா சார்? ஓகே, நான் இதை கிளியரா சொல்றேன். இப்ப வந்து வெஸ்டேஜ் அப்படிங்கிறது வெஸ்டேஜ் கம்பெனி உற்பத்தி பண்ற ப்ராடக்ட். வெஸ்டேஜ் கம்பெனியே வந்துட்டு அவங்களே வந்து மேனுஃபேக்சர் யூனிட் வச்சு அவங்களே ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் வச்சு அவங்க பக்காவா வந்து வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட். பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது இப்ப வந்து உதயம் பருப்புலாம் இருக்கு. ஓகேங்களா? உதயம் பருப்பு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர் அவங்க வந்துட்டு அவங்களும் நல்ல பொருள் தான் கொடுக்குறாங்க, அவங்களும் எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க, குவாலிட்டியான பொருள் தான் கொடுக்குறாங்கிற மாதிரி கம்பெனி கூட வெஸ்டேஜ் கம்பெனி டை அப் வச்சுக்கிட்டு அவங்க அந்த பொருளும் நம்ம வாங்குறது மூலியமா நமக்கு சம் பாயிண்ட்ஸ், வெஸ்டேஜ் உற்பத்தி பண்ற பொருள் வாங்கினா வெஸ்டேஜ் தான் உற்பத்தி பண்றாங்க, அப்ப அதிக பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, நமக்கு அதிக லாபம் கொடுப்பாங்க, நமக்கு அதிக இன்கம் கொடுப்பாங்க. வெஸ்டேஜ் உற்பத்தி பண்ணாத பொருட்கள் பெஸ்ட் டீல வாங்கும்போது, ஏன்னா அவங்க பெரிய லாபம் வச்சுக்கிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப வந்து நமக்கு அதுல அதிக அமௌண்ட் கொடுத்தாலும் கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும், நமக்கு கம்மியான இன்கம் தான் வரும். ஒண்ணு. ஓகேங்களா? வெஸ்டேஜ் தனி, பெஸ்ட் டீல் தனி. அது வேற இடத்துல இருந்து வருது, இது வேற இடத்துல இருந்து, அது இதையும் கம்பைன் பண்ணவே முடியாது. நீங்க அது ஒரு ஆர்டர் போடுறீங்க, இது ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி டெலிவரி சார்ஜ் தான், இதுக்கு தனி டெலிவரி சார்ஜ் தான். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல போகும்போது நமக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி அது தனியா வந்து வரும், இது தனியா வந்து வரும். ஓகேங்களா? அது தனி, இது தனி. ஓகேங்களா? வெஸ்டேஜ்ல நம்ம மினிமம் பர்ச்சேஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாமே வெஸ்டேஜ்ல பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் 30 பிவி பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது வெஸ்டேஜ்ல தான் பண்ணணும். ஏன்னா வெஸ்டேஜ் கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வெஸ்டேஜோட பொருளை வாங்கினாதான் ஆச்சு. நீங்க வந்து பெஸ்ட் டீல்ல போயிட்டு நான் வந்து ஹெட்ஃபோன் வாங்குறேன், நான் உதயம் பருப்பு வாங்குறேன், நான் வந்துட்டு அது வாங்குறேன் இது வாங்குறேன்ட்டு வாங்கினோம்னா அது வெளியவே வாங்கிக்கலாமே. அப்புறம் எப்படி நம்ம வெஸ்டேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒருத்தரை வந்து நான் அன்மியூட் பண்றேன். பழனி அன்மியூட் பண்ணிருக்கேன், சங்கர் அன்மியூட் பண்ணிருக்கேன், சர்மிளா ஜெயக்குமார் அன்மியூட் பண்ணிருக்கேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா வந்துட்டு எப்படி சீக்கிரமா ஃபாஸ்ட் ட்ராக் டைரக்டர் அடிக்கிறதுன்னு சொல்றேன். சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, பேசுங்க மேடம், பேசுங்க. ஹலோ, ஷர்மிளா பேசுறேன் சார். நானு பேசுங்க மேடம், கேக்குது, பேசுங்க. ஓகே. நான் வந்து இப்பதான் 1 மந்த்க்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். 1 மந்த் கூட ஆகல, இப்பதான் ஜாயின் பண்ணேன். இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் வாங்கல. ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓரிஃப்ளேம் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓரிஃப்ளேம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பேசுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆள் சேர்க்கறதுக்கு, டவுன்லைன் சேர்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணி யாருமே சேர்க்கல. ஒரு 3-4 மந்த்ஸா நான் வந்து நியூட்ரலாவே தான் இருக்கேன். ஆனா வந்துட்டு என்னன்னா, அதுல ஒரு டார்கெட் இருக்கு. 100 ஜிபிக்கு வந்து நீங்க ப்ராடக்ட் வாங்கணும். நீங்க வாங்குனீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கான கேஷ் அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. 4 மந்த் வாங்கினேன், என் கீழே டவுன்லோடும் சேரல, நான் அதுல இருந்து ஒரு ரூபாவும் சம்பாதிக்கல. 100 ஜிபி நான் வாங்கினோம்னா மினிமம் ஒரு 4.5Kல இருந்து 5.3 வரைக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி வாங்கி அட்டைப்பொட்டியாவே சேர்ந்துருக்கு, யாரும் ரெஃபர் பண்ணி வாங்க முடியல.
எனக்கு என்னன்னா இதுல ஜாயின் பண்ணதுக்கான ஒரு நல்ல ரீசனும் சொல்றேன், ஓகேவா? என்னன்னா வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஆல்ரெடி வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அப்பா இது பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ரைஸ் பிராண்ட் ஆயில் அதெல்லாம் வந்திருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல யாரும் செகண்ட் மெம்பர் யாரும் பேசினாங்க ரைஸ் பிராண்ட் ஆயில்லாம் ரேட் அதிகமா இருக்குன்ட்டு. அவங்களுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட ரேட்டும் ரைஸ் பிராண்டோட ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து கம்மியா தான் வருது. அது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்க எஸ்விஎஸ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு என்னன்னா இதுலயும் எனக்கு வந்து ஆள் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு ஹெல்ப்னு சொல்ல முடியாது. நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலன்னு நான் ஃபீல் பண்றேன். அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எந்த டீம்ல வரீங்க மேடம்? நான் பேசுறேன். வாட்ஸ்அப் குரூப் எந்த குரூப்ல இருக்கீங்க? எந்த குரூப்னு தெரியலையேனா எனக்கு. சரி, எனக்கு என்னோட நம்பர் இருக்கா? இல்லண்ணா, எனக்கு உங்க நம்பர் இல்ல. K1 ஒமேகா சம்திங் இருக்கு. ஒமேகா டீம்னு இருக்கு. ஓகே ஓகே. ஒமேகா டீமா? நீங்க வந்துட்டு அந்த டீமோட லீடர், டாப் லீடர் வந்து ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் டைமண்ட் டைரக்டரா இருக்காரு. நீங்க வந்துட்டு அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லுவார். ஏன்னா அவர் வெறும் ஜஸ்ட் 19 இயர்ஸ் தான். 19 இயர்ஸ்ல 90,000 அவரோட போன மாசம் வருமானம். 91,500 சம்திங். அவரு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் உங்களோட டாப் லீடர். எனக்கு கீழே இருக்கிறாரு. நீங்க வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரும் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் மீட்டிங் குள்ள தான் இருக்காரு. நீங்க வந்துட்டு அந்த குரூப்லயே வந்து ஜெகன் ஒருத்தர் இருப்பாரு. நான் உங்களோட லீடர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க, ஓகேங்களா? நீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நீங்க வந்துட்டு நல்லா பண்ணணும்னு நினைக்கிற பல பேர் வந்துட்டு உங்களுக்கு மேல இருக்கிற லீடரை பேச மாட்டேங்கிறீங்க. சும்மா சேர்த்தி விடுறாங்க. அவங்களா கூப்பிட்டு பேசினாதான் பேசுறாங்க. நீங்களா உள்ள முன் வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக். என்னால வந்து ஃபுல் டைமா இதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லனா, அதுக்காக நான் கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நிறைய புரியுது சிஸ்டர், புரியுது. எனக்கு நிறைய லேடிஸ் நம்ம டீம்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அளவுக்கு வந்து வெஸ்டேஜ் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, வெஸ்டேஜோட ஸ்கோப் தெரிஞ்சிருக்கு, ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும் போது நீங்க எல்லாம் சூப்பரா எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் லேடிஸா வந்து நிறைய சூப்பரா எடுத்து பண்ணலாம். நீங்க வந்து ஒரே பண்ண வேணாம், சூப்பரா எடுத்து பண்ணலாம். இப்ப நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேரு உங்களை மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. என்னால சேர்த்த முடியல, என்னால வந்து யாரையும் ஜாயின் பண்ணி விட முடியலன்னு. நாம போயிட்டு வெஸ்டேஜ் ப்ராடக்ட் சேருங்கன்னு சொன்னா யாரும் சேர மாட்டாங்க. மீட்டிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மீட்டிங் லிங்கை கொடுத்துட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அடுத்த நாள் அவங்களே வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் தப்பு, ஓகேங்களா? ஒரு சில முறைகள் இருக்கு, ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. சும்மா வந்து நம்ம வந்து ஏதோ நானும் பண்ணிட்டு சேரலன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களை நான் காமனா சொல்றேன். யாருமே சேரல அப்படின்னா சரவணன் இந்த இடத்துல இருப்பானா? யாருமே சேரல அப்படின்னா 54,000 பேர், 56,000 பேர்னு நினைக்கிறேன். 56,000 பேர் என்னோட டீம்ல இருப்பாங்களா? யாருமே சேரல, யாருமே பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கோங்க. யாருமே பண்ணல அப்படின்னா சரவணன் இந்த இடத்துல மாசம் 4 லட்சம் வாங்கிட்டு நிப்பானா? RS ராஜன் சார் மாசம் 24 லட்சம் வாங்குவாரா? சித்தார்த் சாங் யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா? நம்மளால சேர்த்த முடியல, பல பேர் சேர்த்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? நாம இனிமேல் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அப்படி யோசிங்க, ஓகேங்களா? யாருமே உங்களுக்கு சேர மாட்டேங்கிறாங்க. நீங்க பண்ற அப்ரோச் தப்பு, நீங்க பண்ற விதம் தப்பு. ஒருத்தரை நான் மீட்டிங் பார்க்க வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வருமானம் எல்லாம் பத்து அப்படின்னு சும்மா ஏதாவது ஒண்ணு பேசி சொசைட்டியை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசி புலம்ப விடணும். அவர் வந்துட்டு வருமானம் பத்தல, எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஏதோ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு விர்ச்சுவல் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவர் என்னன்னு கேட்பாரு. கேட்கும்போது சரி நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்புறமேட்டு மீட்டிங் லிங்க் வாங்கி இது மாதிரி ஒரு மீட்டிங்கை பார்க்க சொல்றாரு. ஏதோ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி ஜூம் அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, மீட்டிங் லிங்க் வாங்கி தரேன்னு சொன்னா சரி கொடுங்க. என்ன ஏதுன்னு கேட்பாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா எனக்கே தெரியலங்க, மீட்டிங்கை பாருங்க, மீட்டிங் தான் பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி மீட்டிங்கை பார்க்க வைக்கிறது தான் ஈஸி. மீட்டிங்கை பார்க்க வச்சு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு முன்னாடி ரிமைண்டர் போடணும், மீட்டிங் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியுமா, எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் முக்கியம் தான், ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் முக்கியம். சும்மா 10 பேர்த்துல நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு 10 பேர்த்துல பேசி மீட்டிங் லிங்க் அனுப்பிச்சு விட்டா அவங்களா வந்து கரெக்டா டைமுக்கு பாத்திர மாட்டாங்க. நாம தான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும், கரெக்டா டைமுக்கு முன்னாடி ரிமைண்டர் பண்ணணும், கால் பண்ணி சொல்லணும். எல்லாமே முக்கியம். ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, சரவணன் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கீழே வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்கு கீழே சூப்பரா பண்ற ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா உங்க லைஃபே செட்டில்டு. கரெக்டா? உங்க தலையெழுத்தே மாறிடும், ஓகேங்களா? அதனால வந்து இது சாதாரண வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்ப கடைசியா வந்து ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, வெஸ்டேஜ்ல இன்கம் பண்ணணும், வெஸ்டேஜ்ல நான் சக்சஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு வந்து வெஸ்டேஜ் வந்து எனக்கு செட் ஆயிருச்சு, எனக்கு வந்து லைஃப் வந்து மாறப்போகுது அப்படின்னா என்ன, வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டா மட்டும் கிடையாது. கரெக்டா?
வெஸ்டேஜோட முதல் நிலை, வெஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா வெஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் லெவல் பிரான்ஸ் டைரக்டர். கரெக்டா? நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணாதான் நம்ம வந்து பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் வாங்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு அடுத்த இன்கம் நம்ம வந்துட்டு வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விட்டுக்க முடியும். ஓகேங்களா? நான் வேலை செஞ்சு சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டா? நம்ம வந்து பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணாதான் நம்ம பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும். நமக்கு கீழே ஒருத்தர் பிரான்ஸ் அடிச்சாவே அடுத்தடுத்த லெவல் நமக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டா? நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல். நீங்க வந்து பிரான்ஸ் டைரக்டர் நம்ம டீம்ல எத்தனையோ பேர் 2 மாசத்துல அடிச்சிருக்காங்க, 3 மாசத்துல அடிச்சிருக்காங்க, 4 மாசத்துல அடிச்சிருக்காங்க. மெதுவா தட்டு தடுமாறி பண்ணா கூட 4 மாசம். ஓகேங்களா? அதுவும் தள்ளி போச்சுன்னா 5 மாசம். கரெக்டா? ஆனா சும்மா சேர்ந்துட்டா மட்டுமே அச்சீவ் பண்ண முடியாது. நான் ஜாயின் பண்ணும்போது ஜனவரி மந்த் என்னோட டீம்ல வந்து 100 பேர் இருந்தாங்க. ஓகேவா? 100 பேருமே இப்ப இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா கண்டிப்பா 10-15 பேர் இருக்காங்க. அந்த 10-15 பேரும் இப்ப பெரிய லெவல்ல இன்கம் பண்றாங்க. நான் அதை அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா? அதே மாதிரிதான் சொல்றேன். அந்த அந்த 100 பேருமே வந்துட்டு இப்ப வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 10 மாசம் ஆச்சு, நான் சக்சஸ் பண்ணலன்னு சொன்னா கதை இருக்கா? கண்டிப்பா கதை. அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. வேலை செய்யறேன், நான் ரெகுலரா வேலை செய்யறேன்ப்பா, 3 மாசம் நான் வந்து கடுமையா உழைச்சேன்ப்பா, என்னால வந்து முடியலப்பா அப்படின்லாம் ஒருத்தர் கூட கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா? ரெகுலரா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருங்க. கடவுள் அப்படிலாம் உங்களை பழி வாங்கிட மாட்டாரு. கரெக்டா? கடவுள் அப்படிலாம் வந்துட்டு யாருக்கும் நடக்காது. அப்படிலாம் எல்லாருக்கும் நடந்துச்சுன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். கரெக்டா? எல்லாரும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க, பக்காவா வேலை செய்யறதுனாலதான் நான் எனக்கு இவ்வளவு பெரிய டீம் செட் ஆயிருக்கு, நான் இவ்வளவு பெரிய இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்க அப்படி டீம் டெவலப் பண்றாங்க. கரெக்டா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ்ல நம்ம சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்குள்ள ஒரு கோல் வச்சுக்கோங்க. நான் பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணும், சீக்கிரமா நான் பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணும். அதான் வெஸ்டேஜோட ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? அந்த பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றீங்க, நீங்க தட்டு தடு மாதிரி 5 மாசத்துக்குள்ள பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணா கூட உங்களோட மந்த்லி இன்கம் 4000 5000 மினிமம் இருக்கும். 10,000 அதிகபட்சம் 10,000க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? மினிமம் 4000 5000க்கு மேல இருக்கும். ஓகேங்களா? பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தட்டு தடு மாதிரி போராடி 2 மாசம் 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு டீம் செட் ஆகி 5வது மாசம் அச்சீவ் பண்ணா கூட தப்பு கிடையாது. கரெக்டா? வெஸ்டேஜ்ல என்னைக்கு அச்சீவ் பண்ணாலும் லாபம் தான். இந்த மாசமே பண்ணியாகணும் இல்லைன்னா விட்டுருவேன், அடுத்த மாசமே பண்ணியாகணும் இல்லைன்னா விட்டுரும், அப்படிலாம் கிடையாது. நீங்க தொடர்ந்து வேலை செய்யுங்க, என்னைக்கு அச்சீவ் பண்ணாலும் லாபம் தான். எவ்வளவு சீக்கிரமா முடியுமா, சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணுங்க. கரெக்டா? வெஸ்டேஜ்ல சீக்கிரமா எப்படி வந்து பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றது, எனக்கு வந்து திறமை இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எப்படி நான் அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் இருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி வந்து சீக்கிரமா பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றது, எனக்கு எந்த திறமையும் இல்லை, எந்த தகுதியுமே இல்லைனாலும் நான் எப்படி பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நாளைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கு 8 to 9. ஓகேங்களா? 8 to 9 வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பிரான்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தா கூட பாருங்க, உங்களுக்கு கீழே ஒரு சிலருக்கு அது சொல்லித்தர முடியும். நாளைக்கு வந்து 8 to 9 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்க டைரியில மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 8 to 9 மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. பிரான்ஸ் டைரக்டர் அடிக்கிறதுக்கு நிறைய ஐடியா சொல்ல போறோம். மெதுவா தட்டு தடுமாறி பண்ணா கூட வந்து நீங்க பிரான்ஸ் டைரக்டர் அடிக்க முடியும் அப்படிங்கறத அந்த மீட்டிங்கை நீங்க பார்த்து முடிச்சீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்க மினிமம் நீங்க எப்படியாவது வெஸ்டேஜ்ல வந்து தட்டு தடுமாறி கூட நீங்க வந்து பிரான்ஸ் டைரக்டர்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை பார்த்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? இந்த மீட்டிங்கை நிறைய பேர் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க, புது நபர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு 8 to 9 மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த லிங்க் எல்லாமே நாங்க குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கை முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்ல, கண்டிப்பா கேரண்டி அட்டன் பண்ணுங்க. நீங்க வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சொல்லி இந்த மீட்டிங் இப்ப பார்க்கல, நான் சொல்றது அவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? இப்ப நீங்க உங்களுக்கு வந்து நாளைக்கு 8 to 9 மீட்டிங் பார்க்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்ப இந்த மீட்டிங் இந்த டைம்ல நான் சொல்றது கேட்காதவங்களுக்கும் நீங்க சொல்லி புரிய வச்சு நாளைக்கு 8 to 9 மீட்டிங் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண வைங்க. ஓகேங்களா? நாளைக்கு 8 to 9 மீட்டிங் அட்டன் பண்ண வச்சீங்க அப்படின்னா வெஸ்டேஜ்ல நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர், உங்களோட ஃபியூச்சர் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும். கண்டிப்பா என்னால வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக்கை உங்களோட லீடர்ட்டையும் உங்களோட டீம் குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. நான் எல்லா குரூப்லயுமே போய் பார்ப்பேன். எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. எல்லாருமே பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுங்க. சீக்கிரமா வந்து பிரான்ஸ் சில்வர் அப்படின்னு அச்சீவ் பண்ணி பெரிய லெவல்ல இன்கம் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல்த். மீட்டிங் முடிஞ்சிருச்சு.